ஆணவத்துல ஆடிக்கிட்டு இருக்க தங்கராஜுக்கு மதி சரியான பதிலடி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரேவதி, ரேவதி, உள்ள அப்படி என்னதான் பேசிக்கிட்டு இருப்பேன்னு ஒன்னும் புரியல. மாப்பிள்ள வந்து எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்காரு, சீக்கிரமா வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி குரல் கொடுக்க இங்க ரேவதிக்கோ என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படி இவரு சொல்லாம கொள்ளாம இங்க வந்துட்டாரு, எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே முகமெல்லாம் வேர்த்து போய் எழுந்துக்க இத பார்த்த மதி இருந்துகிட்டு, எதுக்காக இப்போ உங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டாருன்னு சொல்லி இப்படி உங்களுக்கு வேர்த்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்க, வேற என்ன பண்றது, வீட்ல நான் பொய் சொல்லிட்டு வந்துட்டேன், கோவிலுக்கு போறேன்னு என் மாமியார் கிட்ட சொல்லிட்டு வந்தேன். ஆனா இப்போ இவர் இங்க திடீர்னு வந்து இருக்கிறது நினைக்கும் போது கொஞ்சம் பயமா இருக்கு. ஒருவேளை அந்த கிழவி ஏதாவது போட்டு கொடுத்து இவர் அது தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்காரோன்னு நினைச்சாதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படி இருந்தாலும் சமாளிச்சு தானே ஆகணும். சரி, நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரேவதி பேகை எடுத்துக்கிட்டு ரூம் கதவை திறந்துக்கிட்டு வெளியே வர இதை பார்த்துக்கிட்டு இருந்த தங்கராஜ் இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி திமிராவே முறைச்சிக்கிட்டு, என்ன ரேவதி, என்னமோ கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்த, இப்போ என்னமோ ரூமுக்குள்ள இருந்து வர, அம்மா அப்படிதானே சொன்னாங்க, எனக்கே உன்னை இங்க பார்த்ததும் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கே. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, ரேவதி உங்ககிட்ட சொல்லிட்டு வரலையா? ஏய் ரேவதி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்போ என்ன வேற இடத்துக்க போற? நம்ம வீட்டுக்கு தானே வர, அத வீட்டுல சொல்லிட்டு வந்த என்ன உனக்கு? நான் நினைச்சேன், அப்பவே நினைச்சேன், நீ இந்த வீட்டுக்குள்ள நுழையும் போதே திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு இருந்த. ஆமா, இப்படி எல்லாம் பொய் சொல்லிட்டு பிறந்த நாளுக்கு வான்னு சொல்லி இதோ இருக்காளே மதி, இவ சொன்னாலா? இவ கூட சேர்ந்ததுல இருந்துதான் உன்னோட நடவடிக்கையே சரியில்லை. ஆமா, மதி எல்லாம் அப்படி சொல்லாதீங்கம்மா. இந்த மாதிரி கேக்கு வெட்ட போறதா மதி எனக்கு ஃபோன் பண்ணா, அதனாலதான் சரி பிறந்த நாளுக்கு கொண்டாடலாமேன்னு நானும் பசங்களை மாமியார் கிட்ட விட்டுட்டு வந்தேன். எப்படியும் வீட்டில் சொன்னா என்னை அனுப்ப போறதில்ல அப்படிங்கிறதுனாலதான் அப்படி ஒரு பொய் சொல்லிட்டு வந்துட்டேன். என்னங்க, அதான் நான் இருக்கல, நம்ம கிளம்பலாம். பாத்தீங்களா மாமா, இந்த பிறந்த நாளுக்கு கலந்தே தான் ஆகணுமா என்ன? ஒரு வயசு குழந்தைக்கா கேக்கு வெட்டுறாங்க? என்னமோ இந்த வயசுல கேக்க வெட்டிக்கிட்டு பிறந்த நாள் விழா அது எழுதுன்னு என்கிட்டயே போய் சொல்லிட்டு இவ எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வருவா? நான் என்ன உங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னா வேண்டாம் நான் சொல்ல போறேன். இவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். இவ எவ்வளவோ இதுக்கு மேலேயும் தப்பு பண்ணுவா மாமா. ஆனா எல்லாத்தையும் நான் உங்களுக்காக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போவேன். ஆனா இவ என்ன கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்ல, நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ராகவன் கிட்ட இங்க இருந்த தங்கராஜ் சொல்ல, உடனே ராகவன் இருந்துகிட்டு, என்ன மலரு, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே? உனக்கு என்ன சின்ன வயசு குழந்தை மாதிரி கேக்கு வெட்டுறேன்னு சொல்லி ஊரெல்லாம் கூப்பிட்டு அக்கம் பக்கம் கூப்பிட்டு இங்க இருக்க எல்லார்கிட்டையும் கிஃப்ட் வாங்கிக்கிட்டு பத்தாதுக்கு கேக்கையும் வெட்டி இப்படி என் பொண்ணோட வாழ்க்கையவே நாசமாக்குற அளவுக்கு இந்த பிறந்த நாள் ஒண்ணுதான் கேடா என்ன அப்படின்னு ராகவன் அங்க இருந்த மலரை பார்த்து அவமானப்படுத்தி பேச இதை பார்த்துக்கிட்டு இருந்த மதியால பொறுத்துக்க முடியாம, என்ன பேசுறீங்க? இல்ல நான் புரியாம தான் பேசுறேன். ஏன் குழந்தை, கை குழந்தை, 1 வயசு 2 வயசு குழந்தைங்க தான் கேக்கு வெட்டணுமா என்ன? அக்காவுக்கு வயசு ஒன்றும் குறைஞ்சு போகல, அவங்க சின்ன வயசு தான், கேக்கு வெட்டுறதுல தப்பு ஒன்றும் கிடையாதே. இப்போ என்ன இவங்க உண்மையை சொல்லிட்டு வந்தா விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ பயத்துல இந்த மாதிரி அவங்க சொல்லாம வந்திருக்காங்க. அதுக்காக இப்படியா மலரக்காவை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தி பேசுறது? இந்த பிறந்த நாளே நான் தான் செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லி வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லி கேக்கு வெட்டினது. திட்டுறதா இருந்தா என்ன திட்டுங்க, தேவையில்லாம மலர் அக்காவை சொல்றத எதையும் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி பேச இதை பார்த்துக்கிட்டு இருந்த ரேவதி இருந்துகிட்டு, என்னங்க எதுக்கு வீண் பிரச்சனை, நாம முதல்ல கிளம்பலாங்க, இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம், குழந்தைங்களை வேற விட்டுட்டு வந்தேன். ஓ, உனக்கு இப்பதான் குழந்தைங்களை பத்தி தெரியுதா? அங்க 2 பேருமே என் அம்மாவோட உயிரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என் அம்மாவுக்கு வயசாகி போயிருக்கு, குழந்தைய வேலை வேலைக்கு பார்த்து சாப்பாடு ஊட்டணும்னு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சரி, அப்படியே வந்த சரி, ஏன் அந்த குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு வந்தா உனக்கு என்ன கேடு? மாப்பிள்ள ரேவதி மேல கோவப்படாதீங்க, எல்லாம் இந்த வீட்டுல மருமகளுங்கன்னு வந்து வாச்சிருக்காளுங்களே, இவளுங்க பேச்சு கேட்டுக்கிட்டு தான் இந்த ரேவதி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கா. ஏய் இங்க பாரு, மாப்பிள்ளைக்கு தெரியாம இன்னொரு தடவை இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சேன்னு வச்சுக்கோ, நானே உன் காலை வெட்டி போட்டுடுவேன். மாப்பிள்ள, நீங்க என் பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ராகவனும் லட்சுமியும் சொல்ல, வேற வழி இல்லாம தங்கராஜோ அங்க ரேவதியை கூப்பிட்டுக்கிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்பி போறாரு. இன்னொரு பக்கம் ரூமுக்குள்ள வந்த மதிய பார்த்ததும் இங்க சுரேஷ் இருந்துகிட்டு, ஏய் ஒரு நிமிஷம் நில்லு, இப்போ யாரு மலர் அன்னைக்கு இந்த மாதிரி கேக்கு வெட்டலன்னு கேட்டது? உன்னை கேட்டாங்களா? ஒன்னாலதான் இந்த வீட்டுல ஒவ்வொரு பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் மதிய பார்த்து ரொம்ப கோவத்தோட கேட்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க, இப்போ எதுக்காக என்கிட்ட வந்து எகிரிக்கிட்டு இருக்கீங்க?
மலர் அன்னைக்கு ஒன்றும் வயசாகி போகல. அவங்களுக்கு கேக்கு வெட்டுறதுல தப்பு ஒன்றும் கிடையாது. உங்க வீட்டில் வயசானவங்களுக்கு தான் கொஞ்சம் கூட புத்தி கிடையவே கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் இதை செய்யாத அதை செய்யாதன்னு ஏதாவது ஒரு ரூல்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறது. இவ்வளவு பேசுறீங்களே, ஏன் வெளியே நின்று உங்க அம்மாவை எதிர்த்து பேசுறது? எல்லாத்துக்கும் இங்க ரூமுக்குள்ள வந்து என்ன கேள்வி கேட்கறதே வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க மதியம் சுரேஷ் எதிர்த்து பேசிட்டு ரூமை விட்டு வெளியே போறாங்க. இன்னொரு பக்கம் இங்க தங்கராஜ் வேக வேகமா வீட்டுக்குள்ள ரேவதியோட கையை பிடிச்சுக்கிட்டு தரன்னு இழுத்துக்கிட்டு வந்து தள்ளி விடுறத பார்த்ததும் அங்க இருந்த தங்கராஜோட அம்மா இருந்துகிட்டு, டேய் தங்கராஜே, என்னடா இது? இவளை நீ கூப்பிட்டுக்கிட்டு வர? வேற எங்கேயோ போறேன்ல சொல்லியிருந்த. அம்மா, இவளை கூப்பிட்டுக்கிட்டு வரத்துக்காக தான் என் மாமனார் வீட்டுக்கு போனேன். என்னடா சொல்ற? இவ தான் ஏதோ கோவிலுக்கு போறேன் சாமி கும்பிடணும்னு சொல்லி குழந்தைங்களை என்ன பார்த்துக்க சொல்லி வேலைக்காரி மாதிரி விட்டுட்டு போனாலே, நீ என்னடா எது புதுசு புதுசா கதை விட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க தங்கராஜோட அம்மா கேட்க, அம்மா அந்த மலர் இருக்காளே மலர், அதான் என் தங்கச்சியோட வாழ்க்கைய அவ பறிச்சுக்கிட்டாலே. அந்த மலருக்கு பிறந்த நாளா, அதை நம்ம கிட்ட சொல்லாம கொள்ளாம யாருக்கும் தெரியாம மேடம் பிறந்த நாள் விழாவுக்கு போயிருக்காங்க. கேக்கு வெட்டி நல்லா செலிப்ரேட் பண்ணி கேக்க மூக்கு முட்டை சாப்பிட்டு இருக்கா. இது தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் நான் நேரம் அவங்க வீட்டுக்கு போனேன். பார்த்தா மேடம் அங்க இருக்க மருமகளுங்களோட அவ்வளவு சந்தோஷமா என்ஜாய் பண்ணி அங்க இருந்திருக்காங்க. என்ன பார்த்ததும் என்ன பண்றதுன்னு தெரியாம பேக் எடுத்துக்கிட்டு மேடம் என் கூட கிளம்பி வந்துட்டாங்க. ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா போயும் கேவலம் அந்த மலரோட பிறந்த நாளைக்கு வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாம என்கிட்ட போய் சொல்லிட்டு போயிருப்ப. சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ரேவதிய இங்க தங்கராஜ் ஓங்கி கன்னத்திலே பலார்னு ஒரு அரை கொடுக்க, உடனே இங்க ரேவதியோ கீழே போய் விழுந்துடுறாங்க. என்னங்க, அதான் வீட்லயே எல்லாத்தையும் பேசி முடிச்சாச்சுல, இப்போ வந்து எதுக்காக இங்க மறுபடியும் அந்த பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருக்கீங்க? என்னது பிரச்சனையை கிளப்புறனா? பிரச்சனைய ஆரம்பிக்கிறது நீதான். என் தங்கச்சி உன் அண்ணன் பாக்கியராஜ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா இன்னொரு என் தங்கச்சி ஓஹோன்னு வாழ்ந்திருப்பா. பத்தாதுக்கு உன் அண்ணனும் நல்லாவே வாழ்ந்திருப்பான். ஆனா என் தங்கச்சியோட வாழ்க்கைய பறிச்சுக்கிட்ட அந்த மலரு, அவளுக்கெல்லாம் ஒரு பிறந்த நாள் கேடுன்னு நீ அங்க போய் செலிப்ரேட் பண்ணிட்டு வந்திருக்க, அப்படி தானே? அப்போ நம்ம குடும்பத்தை விட்டா உனக்கு அந்த குடும்பம் அவ தானே உனக்கு முக்கியமா போச்சு? உன் அண்ணன் தானே முக்கியம். சரி, அப்போ நீ என்ன பண்ணு, முதல்ல இந்த பேகெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டோட கிளம்பி போயிடு. ஆனா என் பிள்ளைங்களை மட்டும் நீ கூப்பிட்டுக்கிட்டு போகாத. ஏன்னா என் பிள்ளைங்க ராஜா மாதிரி நான் வளர்க்கணும். உன்ன மாதிரி பிச்சைக்கார குடும்பத்துல இருந்தெல்லாம் என் பிள்ளைங்க வளரக்கூடாது. முதல்ல வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு அங்க தங்கராஜ் சொல்ல, உடனே இங்க ரேவதி இருந்துக்கிட்டு, அதுக்காக எதுக்குங்க என்னை கூப்பிட்டுக்கிட்டு வந்தீங்க? நான் எங்க வீட்லயே இருந்திருப்பேனே. இப்போ என்னமோ அங்க வீட்டுல நல்லவ மாதிரி நடிச்சுட்டு இங்க கூப்பிட்டுக்கிட்டு வந்து வீட்டை விட்டு வெளியே போனா நான் வீட்டை விட்டு போக மாட்டேன்னு நினைச்சிங்களா? அப்படி நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனா அது உங்களுக்கு தாங்க அவமானம். தங்கராஜே, ஆனாலும் இவ வீட்டுக்குள்ள வரும்போது ஆரம்பத்துல எப்படி அமைதியா இருந்தாலோ அதுக்கு எதிர்த்தா போல நல்லாவே வாய் அதிகமாயி போச்சுடா. இவளை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. அப்பப்ப வீட்டை விட்டு அடிச்சு வெளியே துரத்துனாதான் இவளுக்கெல்லாம் பணத்தோட அருமையும் வசதியோட அருமையும் தெரியும். இவளுக்கெல்லாம் இந்த வீட்டுல மகாராணி மாதிரி வச்சு நீ பாத்துக்கிற பாரு. அதனாலதான் இவ்வளவு பொய் சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போறா. இன்னைக்கு இந்த பொய்ய சொல்லிட்டு அங்க பிறந்த நாள் விழாவுக்கு போனா, அப்புறம் வேற ஒரு பொய்ய சொல்லிட்டு வேற எங்க போறான்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தங்கராஜோட அம்மா அங்க ரேவதியை பத்தி பேச, உடனே வந்த கோவத்துக்கு ரேவதியோ, இங்க பாருங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை, வார்த்தையை பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரலை காட்டி தங்கராஜோட அம்மாவை பார்த்து பேச, ஏய், யாரை பார்த்து கையை நீட்டி பேசுற, உனக்கு அவ்வளவு தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை நெரிச்சு எங்க தங்கராஜ் ரொம்ப கோபத்தோட பேச, போனா போதுன்னு நானும் உன்னை விட்டு கொடுத்து போனா நீ எல்லாம் மீறி பேசிக்கிட்டே போற. இனிமே நீ இந்த வீட்டுல இருக்கவே வேண்டாம். உங்க வீட்டுல எப்படி சொல்லி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். அம்மா, அந்த பேகை தூக்கி வெளியே விசிறி அடிங்க. இவ முதல்ல வெளியே போட்டோம். ஏய், வெளியே போடி, என் குழந்தைங்க என் கூட தான் இருக்கும், வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை கழுத்தை பிடிச்சி துணிமணிலாம் தூக்கி போட்டு அங்க ரேவதியை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுறாரு தங்கராஜ்.